ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐஆர் சென்சார், அதாவது பார்த்தீங்கன்னா ஐஆர் ரிசீவர், அதை வந்து எப்படி நம்ம அர்டினோவோட கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா. ஸோ அதில் மொத்தத்துக்கே 3 பின்னு தான், ப்ளஸ்ஸு மைனஸு டேட்டா. ஸோ ப்ளஸ்ஸு பின் பார்த்தீங்கன்னா நேராக வந்து 5 வோல்ட்டில் கொடுத்துட்டோம், மைனஸ் பின்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து கிரவுண்டில் கொடுத்துட்டோம். அடுத்து டேட்டா பின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் 11வது பின்னில் வந்து கொடுத்துட்டோம். ஸோ அவ்வளோதான் மொத்தத்துக்கே. இதில் வேறு எந்த ஒரு இதுவும் பெருசாக கிடையாது. வாங்க அடுத்து நான் உங்களுக்கு கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கோடிங் பார்த்தீங்க அப்படின்னா, இருங்க ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் கோடிங். மொத்தத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 லைன் தான் இருக்கும். ஸோ ஒரு 10 லைன் தான் கோடிங். அதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டர் ஃபைல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இந்த ஹேஷ் இன்க்ளூட் IR remote.h இந்த ஹெட்டர் ஃபைல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு ரிசீவ் பின் 11. ஸோ 11வது பின்னில் தான் நம்ம வச்சுருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா இன்ட்டு ரிசீவ் பின் 11 வச்சுட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டர் ஃபைலில் இருக்கிற ஒரு சில கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து IR பின் ரிசீவ் பின்னை வந்து ரிசீவ்ன்ற ஒரு நிக்நேம் மாதிரி வச்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டி கோட் ரிசல்ட் வந்து ரிசல்ட்னு வச்சுக்கிட்டோம். ஸோ ஒன்றுக்கு நேம் வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டோம். IR ரிசீவ் பின் வந்து ரிசீவும், டி கோட் ரிசல்ட் வந்து ரிசல்ட்டும் செட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அடுத்து வாய்டு செட்டப்பில் பார்த்தீங்கன்னா சீரியலில் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க பார்த்தீங்கன்னா சீரியல் பிகினில் 9600 வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம சீரியலில் அவுட்புட் பார்க்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பின் என்னேபிள் IR. ஸோ இந்த பின்னை வந்து இப்போ நம்ம எனேபிள் பண்ணி விட போகிறோம். ஸோ 11வது பின்னை வந்து நம்ம எனேபிள் பண்ணி விட போகிறோம். அடுத்து எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா எனேபிள் IRன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாய்டு லூப். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தான் நம்ம வாய்டு லூப் மெயினான ஃபங்க்ஷன்ஸ்க்கு வர போகிறோம். இருங்க கீழே இருக்கும். ஸோ இந்த வாய்டு லூப் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வாய்டு லூப் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் கண்டிஷனில் ரிசீவ் அந்த பின்னில் இருக்க டி கோடு ரிசல்ட். ஸோ அந்த டி கோட் பண்ணி அந்த ரிசல்ட்டை கொடுக்கணும். அப்போ அந்த இடத்துல ரிசல்ட் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே வரும். ஸோ இப்போ இந்த ரிசீவ் பின்னில் அந்த வர ரிசல்ட்டை டி கோட் பண்ணி இருந்தால் மாத்திரம்தான் இங்கே வந்து பிரிண்ட் ஆகும் ரிசல்ட் டாட் வேல்யூன்றது. பட் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த இதுக்குள்ளேயே வராது. IR ரிசீவ்னா திரும்பி சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும் எதுவும் டேட்டா வருதான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் மொத்தத்துக்கே இவ்வளோ இந்த ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் சொல்கிறேன். ஸோ கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கான இது வந்து உங்களுக்கு நான் சைட்லேயே போடுறேன் பாருங்கள். ஸோ ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், ஒரு நிமிஷம் இருங்க. ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், மைனஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், அவுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ இல்லை ப்ளூ கலர். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 5 வோல்ட்டு கிரவுண்டு கொடுத்துட்டோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த 3 கனெக்ஷன்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் வச்சுருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெமோக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராமை அப்லோட் பண்ணிட வேண்டியதான், வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அந்த ப்ரோக்ராமை இங்கே அப்லோட் பண்ணி, ஸோ இந்த ப்ரோக்ராமை அப்படியே நம்ம அப்லோட் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் போட்டுக்கோங்க. வேணும்னா நீங்கள் ஹெட்டர் ஃபைலும் பார்த்தீங்கன்னா ஹெட்டர் ஃபைல் நீங்கள் அப்படியே அடிச்சிங்கன்னா முடிஞ்சால் என்னால் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். ஸோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஹெட்டர் ஃபைலும் அதிலே டவுன்லோட் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேண்ட் வித் வந்து 9600 பேண்ட் வித் வச்சுக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா எனேபிள் IR வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன். ஸோ பெருசாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு காமிச்சா தான் புரியும். நான் சென்சார் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறேன் நிமிஷங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு காமிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஆஃப் பட்டன் அமுக்கிறேன். ஸோ ஆன் ஆஃப் பட்டன் அமுக்கிறேன். அங்கே பாருங்கள் வேல்யூ கிடைக்குது. ஸோ நீங்கள் அமுக்க பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரெஸ் பண்ண வேல்யூ வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் ஒரே வேல்யூவாக தான் கிடைக்கும். அப்பப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். பட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரே வேல்யூவாக தான் கிடைக்கும். அந்த வேல்யூ வந்தால் என்ன பண்ணணுன்றதை நீங்கள் இஃப் கண்டிஷனில் அடுத்தடுத்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம IR சென்சார்லேருந்து எப்படி வந்து டேட்டாவை கெட் பண்ணுறது அப்படின்ற ஒரு பேசிக் டுட்டோரியல் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இதை வச்சு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வேல்யூ வந்தால் நம்ம என்ன பண்ணணும், ஆன் ஆஃப் பண்ணணுமா, இல்லாட்டி வந்து வேறு எதுவும் ஃபங்க்ஷன் நடத்தணுமான்றதை நீங்கள் இஃப் கண்டிஷனில் இந்த வேல்யூவை வச்சு எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.